ஹலோ ஒன் அண்ட் மெவின் வெல்கம் டு நவாஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ படம் பார்த்துட்டேன். ஸோ லேட்டாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு சாரி. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் அ ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் இருக்க போகுது. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் படம் வெளியாச்சு, நிறைய பேர் பார்த்துட்டீங்க. நிறைய ரிவ்யூஸ் கூட நான் பார்த்துட்டேன். ஸோ ஐ மீன் படம் பார்த்ததுக்கப்புறம் ரிவ்யூஸ் பார்த்தேன். ரொம்ப நல்லாவே பாசிட்டிவாக இருக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதே தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொல்ல போகிற நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லுறது கூட வந்துட்டு நிறைய பேர் கூட மேட்ச் ஆகலாம். சரிங்களா? ஸோ கடைசி வரைக்கும் விருப்பம் தான் பாருங்க இந்த ரிவ்யூவை. ஸோ நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாமா? ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி, திஸ் இஸ் டெபியூட் ஃபிலிம் ஃபார் அபிஷன் ஜீவன். ஓகே, ஸோ அவருக்கு வந்துட்டு 25 இயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஆக்சுவலி அவர் ரொம்பவே நர்வஸாக இருந்தார், எப்படி கொண்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் இட்ஸ் அ ரியலி ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக சொல்லணும் அவருக்கு. அவரோட ரீசெண்டாக இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் கலாச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, அவர் காலேஜ் டைமில் ஏதோ ஒரு ட்ராமா மாதிரி அதுக்கு டைரக்ட் பண்ணும் போது இந்த பசங்களாம் கலாச்சிருக்காங்க. நீனா என்ன ராஜமுடியா, பெரிய ராஜமுடியா பாகுபலி எடுக்கிறா அப்படின்ட்டு. நம்ம பாகுபலி எடுத்த ராஜமௌழி சாரே வந்துட்டு ஒரு விஷ்ணு விஷ் பண்ணியிருக்காரு அந்த டீமுக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி டீமுக்கு. அது எவ்வளோ பெரிய க்ரோத் பாருங்க. சூப்பர் காய்ஸ், சும்மா கிரேட் ஒர்க். ஸோ ஆப்வியஸ்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் டூரிஸ்ட் ஃபேமிலி. நான் என்னோட பர்சனல் அப்படி தான் ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நம்ம சசிகுமார் சார், சிம்ரன் மேம், அதுக்கப்புறம் அந்த பையன் ஒருத்தர் கமலேஷ், அதுக்கப்புறம் வந்து நம்ம மித்துஞ்சய் சங்கர். ஸோ இவரை வந்துட்டு அந்த மூத்த பையனா வர்றாருல, அவரை வந்துட்டு இது ஆவேஷம் அந்த படத்துல பார்த்துப்பீங்க. அதான் நம்ம ஃபாட் ஃபாசில் அந்த வெள்ளகரை சூட் எப்பவுமே போட்டு வருவாரு, வெள்ளகரை ட்ரெஸ்லேயே வருவாரு. ஓகேவா? அந்த படம் ஒரு மாதிரி செம்ம ஃபன்னா இருக்கும், ஃபன் ரைடா இருக்கும். லைக் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு பையனா வருவாரு. இவங்கலாம் ஒரு ஃபேமிலியாக நடிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்கலாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஃபேமிலி. சரிங்களா? ஸோ அங்கேருந்து ஒரு பிரச்சனைனால வந்துட்டு இங்கே இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ தவறி வந்து அவங்க ஐடென்டிட்டியை அவங்க ரிவீல் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வெளில சர்வைவ் பண்ணுறாங்க. அதுதான் ஸ்டாரி. ஸோ சிம்பிளாக இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இணையுது. அந்த மாதிரி தான் காமிச்சிருங்க. ரொம்ப ஒரு மாதிரி பெட்ரோட்டிக்காக இல்லாமல் இது இவ்வளோ சண்டை ஓடிக்கிருக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும். லைக் வந்து மோதல் அப்படி தானே. லைக் இந்த படம் வந்து சேர்த்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. பட் அப்படிலாம் கதையை ரொம்ப பெருசா கொண்டு போகணும். லைக் அந்த ஃபேமிலி இங்க பப்ளிக் எப்படி சேர்றாங்க, லைக் ஓகே ஜனங்க எப்படி வந்துட்டு பாக்குறாங்க, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்குள்ள நடக்கிற செம்ம காமெடி, எமோஷனல் சீனும் இருக்கும், இமோஷனாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும், போயிட்டு வரும், நல்லா இருக்கும். எதே வந்துட்டு லைக் வந்துட்டு பேலன்ஸ்டா எடுத்திருக்காரு, கண்டிப்பா சொல்லி ஆகணும். சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி நம்ம மியூசிக் வந்துட்டு ஷான் ரோல்டன் தான் மியூசிக். சாங்ஸ்லாம் வந்து பக்கம் வந்திருக்கு. பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லாவே கேட்கறதுக்கு ரொம்பவே மெஸ்மரைசிங்காக இருக்கு. அவர் மியூசிக் தெரியும். ஸோ இத்தனை பேர் படத்தில் பார்த்துருப்போம், குட் நைட். ஸோ இப்போ குன்பஸ்தன்ல கூட வந்துட்டு அந்த மியூசிக்லாம் நீங்கள் பார்த்துட்டு போல. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ விஷுவலி நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா செம்ம ஃபன்னு படம் ஃபுல்லா. ஓகேவா? லைக் வந்துட்டு அவங்க பேசுறது ரொம்ப ஃபன்னா இருக்கும். லைக் வந்து அப்பதான் ஏதோ ஒரு இதுல இருந்து வந்திருப்பாங்க, கஷ்டத்துல அந்த மாதிரி சொல்லலாம். அங்க ஒரு ஃபன்னு, அந்த ஃபேமிலி கூட ஃபன்னா இருக்கும். ஓகேவா? இப்போ அவங்க அப்பா அம்மா கூட பார்த்தா ஒரு கான்ஃபிளிக் நடக்கும். அந்த பையனுக்கு ஒரு லவ் பண்ண பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணிடுவா. அந்த மாதிரி அப்ப அந்த பையனுக்கு ஒரு ஜோடி ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பிரச்சனை தனியா. ஓகேவா? நம்ம MS பாஸ்கர் சார் இருப்பாரு, அவரோட ஒரு பாசிட்டிவான ரோல் கண்டிப்பா சொல்லுவேன். எல்லா படத்தையும் நம்ம பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வெறப்பா இருப்பாரு. ஆனா ஒரு பாசிட்டிவான ரோல். ஓகே, சொல்லாம சொல்லிருக்கு. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ்ல காமிச்சிருப்பாரு மனுஷன், நல்லா இருக்கும். அப்புறம் அந்த குட்டி பையன் வந்துட்டு லைக் வந்துட்டு ட்ரெய்லர் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க, எந்த பேர் ஜோசப் குரியலா, இதான் என் நாடு அப்படின்ட்டு. அது உண்மையே சேட்டையா இருந்துச்சு பாக்குறப்போ. ஓகேவா? தியேட்டர்ல பாக்குறப்போ செம்ம சேட்டையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பையனை அவன் கொடுக்குற சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், கவுண்டர் போடுற விதம், அதெல்லாம் வந்துட்டு செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ வர காலகட்டத்துல எல்லாம் ஆக்ஷன் கொலை வைலன்ஸ் ரத்தம் தெரிக்குது, அந்த மாதிரி தானே போய்க்கு இருக்கு. இந்த இப்ப எடுக்கிற சினிமால லைக் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்ல கிடையாது, மோஸ்ட் ஆஃப் இந்தியன் சினிமாவை கண்டிப்பா சொல்றேன். ஓகே, பட் இந்த வருஷத்துலேயே எனக்கு தெரிஞ்சு வர வயலன்ஸ் படம் நிறைய இருக்கு, லிஸ்ட் இருக்கு. பட் திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் 2025 கண்டிப்பா இருக்க போகுது. அது மட்டும் ஷுவரா தெரியுது. ஏன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். லைக் வந்துட்டு பிள்ளைங்க கூட்டு வர்றது, அது கூட்டு வர்றது அப்படிலாம் இல்லாம
எல்லாரும் சிரிச்சு எந்த எந்த ஒரு ஈழ்வான லைக் வந்துட்டு முகம் சுளிக்கிற மாதிரி காட்சிகள் எதுவுமே இல்லாம, ரத்த தெரிக்கிற காட்சிகள் எதுவுமே இல்லாம, ஓவரா அழுவையும் வைக்காம, பட் அங்கங்க எமோஷன் இருக்கு, கொஞ்சம் அங்கங்க இடத்துல அழுவ வைக்கிறப்ப வந்துட்டு அந்த காமெடி வந்துடும். பேலன்ஸ்டா காமெடியா எமோஷனல் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். லைக் வந்து உங்களை அழுவும் செய்யாது, சிரிக்கவும் செய்யாது முழுசா அந்த மாதிரி இருக்கும். ஓகே, பட் அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணிருவீங்க அந்த மாதிரி நினைச்ச படம். லைக் அந்த அப்புறம் சிம்ரன் மேம்ல ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அந்த தளபதி கூட அந்த டான்ஸ் ஆடுவாங்களா, ஆல்டோ தளபதி, அந்த அந்த வேர்ல்டு கூட போயிட்டு வருவாங்க. ஓகேவா, அந்த ஒரு இது இருக்கும், ப்ரோக்ராம் மாதிரி வைப்பாங்க. ஓகேவா, அதுல வந்துட்டு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. லைக் உண்மையிலே இந்த நேரத்தில் தளபதி ஒரு கேமரா ரோல் கொடுத்துருக்காம அந்த மாதிரி தோணுச்சு, ஐயோ செம்மையா டான்ஸ் ஆடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வச்சிருப்பாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய ஒரு 2-3 இடத்துல வந்து தளபதி நாகமுட்டுற மாதிரியே ஒரு பொசிஷன்ஸ்லாம் இருக்கும். சிம்ரன் மேம் கூட அந்த டான்ஸ், அப்புறம் அந்த பையன் தெரிய படத்தோட டைலாக் சொல்லிடுது, அதெல்லாம் சொல்றேன். ஓவராலா படம் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு, செம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி. லைக் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல், ரத்தம் தெரிக்குது கண்ணை மூடுங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் செம்ம ஜாலியாக கூலாக இருந்துச்சு. ஸ்டாரியும் வந்துட்டு லைக் வந்துட்டு ரொம்ப லீனியராக போணுச்சு, கண்டிப்பாக சொல்லணும். ஓகே, எங்கேயுமே குழப்பாம என்ஜாய், டோட்டல் என்ஜாய்ங்க. இப்போ வரக்கூடிய படங்கள்ல இது வந்துட்டு டாப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸே கொடுக்கலாம் அந்த படத்துக்கு. ஓகே, அந்த அளவுக்கு மேக்கிங் அப்படி பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த பெஸ்ட் பிரதர். நீங்க பார்ப்பீங்கன்னு தெரியல, டேரக்டர் ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு இந்த படம், கண்டிப்பா சொல்லணும். அதுதாங்க நம்மளுக்கு வேணும். அதுதான் நான் உண்மை சம்பவத்தை சொல்றேன், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ரத்தம் தெரிக்குது பாருங்க, கை காலில் வெட்டுறேன், அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் இல்லைன்னு சொல்ல. சினிமாங்கிறது வந்துட்டு என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட். சிரிக்க வைக்கணும், விஷுவலி என்கேஜ் பண்ண வைக்கணும். இப்போ பேய் படம் எடுக்கிறாங்கன்னா பயப்பட வைக்கணும், காமெடி பண்ணாங்க சிரிக்க வைக்கணும். ஓகேவா, ஆக்சுவலி ரொம்ப நம்மள வந்துட்டு இது பண்ண வைக்க கூட, லைக் வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும். லைக் வந்து ஒரு ஃபைட் சீன் பார்த்து, ஒரு கொலை குத்துற சீன் பார்த்தா கூட என்ஜாய் பண்ண வைக்கணும். ஓகேவா, ஸோ அந்த விதத்தில் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிம் கண்டிப்பாக சொல்லுவேன். ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு, கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா. ஸோ கண்டிப்பாக யாரும் ஒன்றும் படம் பார்க்கலையோ, கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து மனசு லேசாக இருக்கும், சரிங்களா? ஸோ எத்தனை பேர் படம் பார்த்தீங்க, பிடிச்சிட்டா பிடிக்கல, எப்படி இருந்துச்சு அந்த படம் உங்களுக்கு, மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off. Take care. Bye.